Hi, hello to everyone. Welcome to my channel, Tamil Software Technologies. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிவில் சாஃப்ட்வேர்ஸ் ப்ளஸ் சைட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் AutoCAD, Revit Architecture and MEP, SketchUp, 3ds Max, Tekla, StatBro இதுமாரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட டுட்டோரியல் வீடியோஸ், அதாவது சாஃப்ட்வேர் வீஸாக எப்படி ஒரு பிளான் நான் க்ரியேட் பண்ணுறது, அதை 2Dயில் எப்படி காமிக்கிறது ப்ளஸ் 3Dயில் எப்படி நம்ம அதை வீ பண்ணி காமிக்கலாம், அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் எண்டு டு A to Z வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் போட்டிருக்கோம். சரி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், ஓகேங்களா? டுடே டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம பாலிகார்பனேட் ஷீட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதுக்காக அந்த மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விண்டோ இருக்குது அல்லது ஒரு டோர் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்டோன்னு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம கிளாஸ் விண்டோ வச்சுருப்போம். அந்த கிளாஸ் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் ஆகிறதுனால என்னாகும், உங்களுக்கு சில டைம் வெடிக்கும், இல்லை ஏதாவது பட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னாக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி அடுத்த கிளாஸ் போடுவோம். இல்லை நான் டெம்பரரியாக ஏதாவது ஒரு சீட்டு போய்ட்டு நான் கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டெம்பரரி ஃபார் எக்ஸாம்பிள் மழை தண்ணி உள்ளே வராமே இருக்கிறதுக்கு இதுமாரி சுச்சுவேஷன்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பாலிகார்பனேட் ஷீட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணலாம். சேம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மோபிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர்மோபிளாஸ்டிக் அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அது எதில் தயாரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோபிளாஸ்டிக் அந்த பாலிகார்பனேட் அந்த கெமிக்கல்ஸ்லேருந்து அந்த சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயாரிக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் சீட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபைபர் சீட்டுன்னு சொல்லுவாங்க, பாலிமர் சீட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைப் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது பாலிகார்பனேட் சீட்டு. சேம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் ஒன்று தான். சேம் இதனால் என்ன நம்மளுக்கு யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் டேமேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் மழை பெய்தாலோ இல்லை வேறு ஏதாவது சாரல் இல்லை வேறு ஏதாவது நம்ம எனக்கு அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டாக இருக்கணும், ஓப்பனே இருக்கக்கூடாது அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். சேம் இது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்னு பார்த்திங்க அப்படின்னா விண்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதாவது பார்த்திங்க அப்படின்னா விண்டோ ஃப்ரேம் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 அடிக்கு 2 அடி இல்லை ஒரு 1.5 அடிக்கு 1.5 சின்ன பிட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதுமாரி இருக்கிறதுக்கு எனக்கு வந்து விண்டோ அந்த கிளாஸ் மட்டும் உடஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் எதாவது பண்ணலாம், மாற்றிக்கலாம். இல்லை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணலாம், பாலிகார்பனேட் ஷீட் போடலாம். இப்போ நிறையா டைப் ஆஃப் பில்டிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணாடி காஸ்ட்டோட இந்த பாலிகார்பனேட் ஷீட் காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விலை கம்மியாக தான் வரும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ணாடி ஒரு 3000 வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரோலே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 39 அடி நீளம் வரும், 39 to 39.5 வரும் நீளம், லென்த்து. பிரெத் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 அடி வரும். சேம் அது ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் நம்ம என்ன பண்ணலாம், அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோ குவான்டிட்டி ஹை குவாலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் நம்மளுக்கு நமக்கு பெஸ்ட்டாக வேணும்னா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம அதை வாங்கி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சேம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா MM வைஸாக இருக்குது. உங்களுக்கு 3mm 4mm அதுமாரி பார்த்திங்க அப்படின்னா MM வைஸ்லேயும் உங்களுக்கு இருக்குது. எனக்கு ஒரு 3mm போதும் மினிமம் அதுமாரி இருந்துச்சுன்னா ஓகே. இல்லை எனக்கு கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் MM இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். சேம் அதேமாரி கிளாஸை விட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங் தான். நம்ம நார்மல் கிளாஸ் போடுறோம் பார்த்திங்களா, அந்த கிளாஸோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் தான். அதாவது ஃபுல்லாக செட் பண்ணணும், நம்ம கரெக்டாக போட்டு கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும். அது நம்ம எதுவும் பிளேடு போடாமல் இல்லை வேறு எதுவும் ஏதாவது கத்தி போடாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். சேம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள், உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சீட்டை வந்து வளைச்சிக்கலாம். எனக்கு ஒரு ஆர்ச் டைப்பில் வேணும், இல்லை ஒரு செமி ஆர்ச் டைப்பில் வேணும், இல்லை ஒரு ஸ்கொயராக வேணும், இல்லை ரெக்டாங்கிள் எப்படி வேணாலும் உங்களுக்கு என்ன பண்ணலாம், சீட்டை வளைச்சி நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், பீடிங் வச்சு அடிச்சுக்கலாம். இதே ஸ்டீல் ஃப்ரேமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அதாவது டபுள் டேப்புன்னு சொல்லுவாங்க, அந்த டபுள் சைட் டேப்பு அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு 1.5க்கு 1.5 எனக்கு ஒரு ஜன்னல் பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீட்டை நான் போடணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு அந்த சைஸுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சீட்டை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மிஷின் இருக்குது பார்த்திங்களா, கட்டிங் மிஷின், அந்த மிஷின் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் கையில் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. கட்டிங் மிஷின் போட்டு உங்களுக்கு என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்காக என்ன பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஒரு ஸ்டீல் ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா ஸ்டீல் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக ஆல்ரெடி இருக்க பழைய ஸ்டீல் டஸ்ட்டு அது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டு இதிலே பார்த்திங்கன்னா 2-வே டேப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது பிளாக் கலரில் ப்ளூ கலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-வே டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்டை ஃபிட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கு. இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா ஒட்டாமையே அப்படியே கண்ணாடி மட்டும் வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி லப்பம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, கண்ணாடி லப்பம் பேஸ்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா கடையில் உங்களுக்கு அந்த கண்ணாடி கடையில் மேக்ஸிமம் எல்லா கண்ணாடி கடையிலையும் உங்களுக்கு இருக்கும். அங்கே வந்து அதை வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், அந்த கண்ணாடி லப்பத்தை வச்சு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த டேப் வச்சு நான் ஃபினிஷிங் பண்ணுறேன் அப்படின்னாலும்
பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் டேப் வச்சு பண்ணுறத விட உங்களுக்கு லப்பத்தை வச்சு பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டு. நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணிக்கிறோம். க்ளீன் பண்ணிட்டு டேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக எனக்கு நான் டேப் அடிச்சுக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டேப் அடிச்சுட்டு அது மேலே பார்த்திங்கன்னா இந்த பாலிகார்பனேட் ஷீட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து ஒட்டுறதுக்கு முன்னாடி அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாலித்தீன் கவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன கம்பெனி, அதோட திக்னஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து கவர், அதை நீங்கள் கிழிச்சு பிரித்து தான் ஒட்டணும். ஒட்டுறப்ப பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் எப்படி நீட்டாக இருக்கும்ல, புத்தம்புது கிளாஸ் அதுமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டு இருக்கும். நம்ம எடுக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒயிட்லேயே கொஞ்சம் கிரே கலர் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எடுத்து அந்த சீட்லாம் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்குது, நிறையா கலரில் இருக்குது, க்ரீன் கலரில், நம்ம எந்த கலர் வேணுமோ அது வாங்கிக்கலாம். ப்ளூ அதுமாரி பார்த்திங்கன்னா நிறையா கலரில் இருக்குது. சேம் அந்த சீட்டை நீங்கள் கவரை பிரிச்சுட்டு அது கீழே போட்டு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இதில் எனக்கு ஸ்டீல் ஃப்ரேமில் வேணும் அப்படின்னா ஸ்டீல் ஃப்ரேமில் டேப்பை ஒட்டிட்டு அதுக்கு மேலே இதை ஒட்டிக்கலாம். சேம் அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணாடி லப்பன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த லப்பத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், சைடு 4 சைடும் பார்த்திங்க அப்படின்னா டேப் அடிச்சு விட்றலாம். டேப் அடித்து தான் ஃபினிஷ் பண்ண முடியும். சேம் இந்த லப்பம் போட்டிங்க அப்படின்னா அது வந்து காயறதுக்கு ஒரு 10 நாளுக்குள்ளே ஆகலாம். ஏன்னா அது வெயில் படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உடனே செட் ஆகிரும், இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிக்கும். கவரேஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் காயும் நல்லா காஞ்சால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக கவரேஜ் வந்து ஆகும். இதே ஸ்டீல் ஃப்ரேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மரத்தில் செஞ்சுருக்காங்க, அது மேக்ஸிமம் ஹாஸ்டலு அதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் ஃப்ரேம் தான் போட்டிருப்பாங்க எல்லாமே. இதே நம்ம வீட்டுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மரத்தில் தான் நம்ம ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம பீடிங் வச்சுக்கலாம். அந்த சைஸை விண்டோ இப்போ ஒரு 4 அடிக்கு 2 அடி இருக்குது அப்படின்னா அதுக்காக கட் பண்ணிவிட்டு சுற்றிலையும் பீடிங் வச்சு என்ன பண்ணலாம், ஆணி வச்சு அடிச்சுக்கலாம். இல்லை எனக்கு இது வந்து காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு ஸ்டார் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், 4 சைடு இல்லை உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஃபிட் பண்ணணும்னு தோணுது அங்கே எல்லாமே ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபிட்டிங் ஆகிரும், வேலையும் டக்குன்னு முடியும். 2 மெத்தடில் பண்ணலாம். பீடிங் வச்சும் பண்ணலாம், பீடிங் வச்சு ஆணி வச்சு நம்ம அடிச்சும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 1.5 இன்ச்சு ஸ்டார் ஸ்க்ரூ வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இல்லை எனக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமே இல்லை, சும்மா நான் செவுத்தில் அப்படியே இது ஓப்பன் மட்டும் மறைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரேம் கதவு வெறும் ஓப்பனாக இருக்குது, எதுவுமே ஃப்ரேம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், சீட்டை வச்சு 4 சைடு ப்ளஸ் எங்கெங்கே உங்களுக்கு சென்டரில் ஒரு 2 ஸ்க்ரூ அதே பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வரும். சேம் அது நம்ம பிரித்து ஒட்டுறப்ப பார்த்திங்க அப்படின்னா பிரித்து ஒட்டுறப்ப கரெக்டாக அது வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இப்போ ரோலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ச் டைப்பில் தான் ரோலிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல் ரவுண்ட் டைப்பில் நீங்கள் பிரித்து அது மேலே வெயிட் வச்சு அது கரெக்டாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்கொயராக வேணுமா ரெக்டாங்கிளாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ரெடி பண்ணிக்கலாம். சேம் அதோட வீடியோஸு அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சேம் அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் கணக்காக இருக்கும். அதாவது விலை கம்மியில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கம்பெனி இருக்குது. இல்லை எனக்கு கலர் வைஸாகவும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் வந்து இருக்குது. சேம் அதில் நம்மளுக்கு எது வேணுமோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ரூமுக்கு ஏசி வைக்கிறோம், எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்டைலாம் போட்டிருப்போம் பார்த்திங்களா, அதாவது ஒரு லேப் மாரி இருக்குது, அதுக்கு வந்து அட்டை போடணும் அப்படின்னா அந்த அட்டை போட்டு நம்ம அந்த லேபு ஒரு ஆர்ச் டைப்பு அட்டை போடுறோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த இதை கொண்டு வந்து பாலிகார்பனேட் ஷீட்டை ப்ரொவைட் பண்ணி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வாஷர் வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஏரும் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வராது, மழை தண்ணி இல்லை எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து வராது. அதாவது மேக்ஸிமம் பட்டாலும் அந்த சீட்டில் பட்டாலும் அப்படியே உங்களுக்கு வெளியே தான் போகும் தவிர உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாய்ஸ்டர் ஈரப்பதத்தை உரியாது. ஓகேங்களா. அதாவது கிளாஸ் சைடு பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. இப்போ எல்லாமே பார்த்திங்க பில்டிங்கில் அப்படின்னா இதுதான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் அதுலேயே எம்எம்ஐஸாக இருக்குது. நீங்கள் லோ இல்லை வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படி நீங்கள் ஹை லெவலில் நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் எம்எம்ஐஸில் ஹை இதில் பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். சேம் டுடே வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிகார்பனேட் ஷீட்னா என்ன, அதை எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதாவது மெயினாக 2 இதில் ஸ்டீல் ஃப்ரேமில் இல்லைனா நம்ம மர ஃப்ரேமில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. டேப் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லைனா கண்ணாடி லப்பம் வச்சு யூஸ் பண்ணலாம். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எது தேவையோ அதில் ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு டாப்பிக்கில் நான் பார்ப்போம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ். தேங்க்யூ ஆல்.